இந்த சங்கீத பகுதி. தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். முதலாவது வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறார். பாருங்க எப்படி இருக்கிறார், அவரு நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிற நம்முடைய தேவன். சங்கீதம் 94, 14, 15 வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று. அப்போ கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நம்ம எங்க இருக்கிறோம்? உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறோம். ஆகவேதான் அவர் சொல்றாரு, அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். இதுதான் ஒரு முக்கியமான காரியம். ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது நமக்கு அந்த ஆபத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற என்ன வேணும்? ஒரு துணை வேண்டும் இல்லையா? அப்ப அதுதான் என்ன சொல்றாரு, அவர் ஆபத்து காலத்துல அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஆகையால் எப்படி பாருங்க, இப்படி இருக்கிறபடினால 2வது வசனம் என்ன சொல்லுது? பூமியினுடைய நிலை என்ன பண்ணாலும் மாறினாலும், கிழக்கு மேற்கா போனாலும் சரி, மேற்கு கிழக்கா போனாலும் சரி, வடக்கு தெற்கா போனாலும் சரி, தெற்கு வடக்கா போனாலும் சரி, பூமி நிலை மாறினாலும், அதனுடைய உருவம் அதனுடைய அமைப்பு மாறி போனாலும், நல்லா கவனிங்க, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லல, நீங்க நாம் பயப்படும் அப்படின்னு என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு, நமக்கு பலனா இருக்கிறாரு, நமக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். ஏன்னா அவர் வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆகவே அவர் உயிரோடு இருப்பதனால் ஒரு வார்த்தை என்னவா இருக்கு? உயிரோடு கூட இருக்குது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வைத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். பாருங்க, அந்த ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால் என்ன பண்ணுது? தேவ நகரத்தையும் உன்னதமான வாசம் பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன பண்ணுதான்? சந்தோஷிப்பிக்கிறது. அந்த சந்தோஷம் தேவன் அது நடுவில் இருக்கிறார். ஏன் சந்தோஷப்படுது? தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது என்ன பண்ணாது? அசையாது, அது உறுதியா இருக்கும். அது எப்படி இருக்கும்? அந்த பர்வதம் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அந்த பர்வதம் எப்படி இருக்கு? உறுதியாய் இருக்கிறது, அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன பண்றாரு? சகாயம் பண்ணுவார். அப்படின்னு சகாயம் பண்ணுவார்னா என்ன? அந்த அதிகாலையில நாம் தேவனை தேடும் பொழுது, அதிகாலையில தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது, தேவன் என்ன பண்ணாரு? நம்மை சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லி நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? அதிகாலை நாம் தேடும் பொழுது அவரை நாம் கண்டடைவோம். ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகாலையில் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன், சகாயம் அது சொல்றது கூட என்ன பண்ணுவார்? கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அதான் அதிகாலையில் அதற்கு என்ன பண்ணுவார்? அவர் சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது. இன்னைக்கு அந்த காரியம் தான் என்ன பண்ணுது? பூமியில நடந்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் என்ன பண்றாங்க? ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி போர், சண்டை, இப்படி யுத்தம் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன பண்றார்? அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிட்டு. அவருடைய சத்தத்தை கேட்டோன்னு பூமி என்ன ஆயிடுச்சா? உருகி போயிற்று. மறுபடியும் அவர் சொல்றாரு, சேனையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பயப்படாதீங்க. ஜாதிகள் கொந்தளிக்குதா, ராஜ்யங்கள் தத்தளிக்குதா, யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுறீங்களா? பஞ்சம், பட்டினி, விலைவாசி உயர்வு, பூமி அதிர்ச்சிகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் கண்டு என்ன பண்ணக்கூடாது? நாம பயப்படக்கூடாது. ஏன் அவங்க சொல்றாரு? 7வது வசனம் தான் சொல்றாரு, சேனையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிற தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அணுகாம அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக நம்ம வைத்து, அவர் சட்ட நிலையில் நம்மை வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன். கர்த்தர் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் ஓய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அடிக்கிற புயல், நம்ம ஏற்படும் துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிற? ஓய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன பண்றார்? பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், அதுங்களை நிற்பினால் சுற்றி எல்லாவற்றையும் அவரே செய்கிறார். பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து என்ன பண்றார்? அவரு எல்லாவற்றையும் நமக்கு அமைதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகும்போது நம்ம என்ன இருக்கணுமா? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் தான் பழி வாங்குவார், கர்த்தர் தான் நமக்காக யுத்தங்களை நடப்பிப்பார். அவர் தான் நம்ம என்ன பண்ணுவார்? ஏற்ற உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு கர்த்தர் சொல்றார். ஆகவே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே மறுபடியும் சொல்றாரு. இங்க பாருங்க, முதலாவது வசனமும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்துக்காக துணையா இருக்கிறன்னு சொல்றாரு. திருப்பி என்ன சொல்ற? 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபு தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் சொல்றாரு. திருப்பி 11ஆம் வசனம் முடிக்கும் போது அப்படிதான் சொல்றாரு, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக
இருக்கிறான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் ஏற்படக்கூடிய எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன பண்றது? கலங்கக்கூடாது. பூமியில் நடக்கிற எந்த காரியத்தையும் கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. ஏன்னா கடைசி நாட்களில் இவைகளெல்லாம் சம்பவிக்கும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனது தான். அவர் என்ன சொல்லிட்டு போனார் அதுதான் இன்னைக்கு நடக்குது. பூமி அதிர்ச்சி வரும்னு சொன்னாரு, யுத்தங்கள் வரும்னு சொன்னாரு, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புன்னாரு, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும்னு சொன்னாரு, எல்லாமே சொன்னார். பஞ்சம் வரும், பசி வரும், பட்டினி வரும், கொள்ளை நோய்கள் வரும். அவர் சொல்லிட்டு போகாத எந்த காரியம் புதுசாக நடக்கல. அவர் கடைசி நாட்களில் என்ன நடக்கும்னு சொல்லி அவருடைய திருவாய் மொழியை திறந்து என்ன சொன்னாரோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அடைக்கலமாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஓய பண்ணுகிறார். அப்படின்னு அவருக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது, நமக்கு அவர் அனுகூலமான துணையாக இருக்கும் பொழுது, கர்த்தர் என்ன பண்ணுவாரா? இது எல்லாவற்றையும் நம்ம விட்டு ஓய பண்ணுவார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனும் அவர் தான். ஆகவே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவனுக்கு எப்படி இருக்கிறார்? நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.